மைலீடர் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கெல்லாம் பதவியேற்றி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நேர முன்னாள் முதல்வர், அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்ன திரு சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்ட்டு முக்கியமான அரசியல் ஆளுமைகள் எல்லாத்தையும் சந்தித்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு நட்புறவை வளர்த்து அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். இதில் கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, திரு உதயநிதி அவர்களும் திரு சீமான் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண செயல்ன்றது ரொம்ப முக்கியமான செயல். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு அவர் நடிகர் கிடையாது. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் அப்படின்றப்போ அவர் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லேருந்து யங்ஸ்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அவர் செய்கிற ஒரு சின்ன செயல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு இளைஞர்களை குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இனி வரும் காலங்களில் அவர் இது மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வாக தலைவர்களை சந்திக்கிற போது பொன்னாடை போத்துறதுக்கு பதிலாக கதராடை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில், கதராடை அப்படின்றது பரவலாக எல்லார் பக்கமும், பொன்னாடை அப்படின்றது மேல்தட்டு மக்களுக்கு உரியதான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக பொன்னாடை கதராடை போத்துறது அப்படின்றது அனைவரும் சமம், எல்லாருக்கும் மதிப்பு அப்படின்ற ஒரு மேன்மை இதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுக்கு பொன்னாடைக்கு பதிலாக கதராடையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி பூங்கொத்துகள் நீங்கள் கொடுத்து உங்களுடைய அன்பை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக நல்ல புத்தகங்களை நீங்கள் கொடுக்கலாம். திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திரு விஜய்க்கு புத்தகமும் பழக்கூடையும் கொடுத்தாரு. எந்த ஒரு பொருளுமே நம்ம கொடுக்கறது வீணாகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பூங்கொத்துகள் கொடுக்கறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் அதுக்கப்புறம் அது எதுக்காக பயன்படும் அப்படின்றது தெரியல. இதுவே நீங்கள் புத்தகமாகவும் இந்த மாதிரியான பழக்கூடைகளாகவும் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பொன்னாடைன்றதையும் தாண்டி அது கதராடையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதராடை பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படும். அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இனிமே அவர் கொள்கிற அரசியல் நிகழ்வுகளில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை முன்னெடுத்தார் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொன்ன விஷயந்தான். 80-90களில் அவர் இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பல்வேறு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்து அது நெகட்டிவான ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரே ரொம்ப வருந்தி சொன்ன விஷயம். பட் திரைத்துறையில் நீங்கள் அது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கல, அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. முதல்வரானதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் அப்படின்றதே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் எல்லா குழந்தைகளும் புத்தகங்களை கையில் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்தீங்க அப்படின்னா உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாசிப்பு பழக்கம்ன்றது அடுத்த தலைமுறைகளுக்கு ரொம்ப எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்களால். அதனால் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் அந்த விஷயங்களை முன்னெடுக்கணும். இனிமே எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் சந்திக்கும் போது புத்தகங்களை பரிசாக கொடுக்கறத நீங்கள் வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அறிவு கூர்ந்த சமுதாயமாக மாற்றுறதுக்கான ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றதா என்னுடைய வேண்டுகோள். நன்றி.